இப்போல்லாம் காலையில் எழுந்தோடனே வேலையே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது தான். காஃபி குடித்தோடனே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தாச்சு. இப்போல்லாம் காலையிலையும் சாயந்தரம் தண்ணி ஊற்றினா தான் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குழம்பு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். தக்காளி குழம்பு பண்ண ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா பாதி வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக நான் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்து செய்கிறேன். தக்காளி அரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி நம்ம கம்மி பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதையுமே ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். உப்பு காரம்லாம் கொதி வந்தோடனே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு தட்டிட்டு வந்துடலாம். லேயர் சப்பாத்தி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு லேயர் சப்பாத்தி தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பண்ணியாச்சு. பாப்பா அவளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால சமத்தா வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் தான் பாப்பா மல்லு கட்டி சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லேயர் சப்பாத்தி தக்காளி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பும் லேயர் சப்பாத்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.